சரீரமாகிய சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து போவோம். ஆமென். நாம் நோவாவின் பேழையை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து அதில் இடம்பெறுகிற 16 பேர்கள், இடம்பெற்றிருக்கிற 16 பேர்கள் விசுவாசத்தினாலே என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற 16 பெயர்களை நாம் கடந்த நாளிலே வாசிக்க கேட்டோம், தியானித்துக் கொண்டும் இருக்கிறோம். மூன்றாவது ஆளாக நோவாவை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நோவா அவன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவனுமாக இருந்தான். Praise the Lord. பூமியிலே மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமி அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. நோவாவுக்கோ ஆண்டவரின் கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானானான். அதனால் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணும்படி சொன்னார். எபிரேயர் 11:7 நாம் வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியிலே விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் அல்லது தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். அதனாலே தேவன் அவனை பார்த்து சொன்னார், அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி ஆமென் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதனால் அவன் என்ன அறிந்து கொண்டான்? உலகம் நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு ஏதுவானது என்று அறிந்து கொண்டு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7:1 வாசிக்கிறோம், நீயோ உன் குடும்பத்தாரால் ரட்சிக்கப்படுவதற்கு காப்பாற்றப்படுவதற்கு பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று தேவன் நோவாவுக்கு சொன்னார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழையை உண்டு பண்ணினான் என்று ஒரே ஒரு வார்த்தையிலே ஒரே ஒரு வரியிலே சொன்னால் மட்டும் அது சாதாரணமாகி விடாது. அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு நிறைவேற அவன் பட்ட பிரயாசம், ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ பேழையை உண்டாக்கணும், அதனுடைய அளவுகளை எல்லாம் தேவன் கொடுத்தார், இந்த மரத்தினால் உண்டாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அறைகளை உண்டு பண்ணு, மேலறை கீழறை நடுவறை அறைகளை உண்டு பண்ணணும். 3 தட்டுக்கள் இருக்கணும், அது கொப்பேர் மரமா இருக்கணும். அளவுகளை எல்லாம் தேவன் கவனமாக கொடுத்தான். அல்லேலூயா. ஆனால் நோவா ஆண்டவர் தனக்கு சொன்னபடி எல்லாம் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்க குடும்பத்தை காப்பாற்ற தேவன் அவனுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்தான்? செய்து முடித்தான். 16:22 மீண்டும் வாசித்து நாம் கடந்து போவோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அப்படியே அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தான் என்று ஒரு வரியில் ஒரே வார்த்தையில் நான் சொன்னது போல முடித்தான், செய்து முடித்தான் என்று எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம், எளிதாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு, பேழையை கட்டி முடிப்பதற்கு அவன் பட்ட பாடுகள், அவன் பட்ட பிரயாசம் என்பது கணக்கிட முடியாது, எண்ணிவிட முடியாது, லகுவாக பார்க்க முடியாது. ஒரு பெரிய கப்பலை கட்டுகிற வேலையிலே முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தவன். ஆனால் தேவன் சொன்ன அளவுகள் எல்லாம், தேவன் குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்து முடிக்கணும். மரங்களை வெட்டணும், பெரிய பெரிய ராட்சத மரங்களை எல்லாம் வெட்டி அவைகளை எல்லாம் பலகைகளாக தீர்த்து அவைகளை எல்லாம் சரியாக
நுணுக்கமாக, பொறுமையாக, கடினமான உழைப்பினால் பேழையை செய்யணும். சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு தேவையான பலகைகளை எல்லாம் பெரிய ராட்சத மரங்களை வெட்டி அவைகளிலிருந்து பலகைகளை செய்து ஆயத்தப்படுத்தி பேழையை கட்டணும். அதற்கு நிறைய வேலையாட்கள் தேவைப்பட்டது. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேல், ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக அவன் பேழையை கட்டினான். அந்த பிரயாசம் நீங்க கவனிக்கணும். ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு கடுமையானதல்ல. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதுதான் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய விஷயம். என்னன்னா, ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு என்று சொல்வது மிக சுலபம். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம வாசிட்டோம், நோவா ஆண்டவர் தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். நம் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவனும் செய்து முடித்தார். அல்லேலூயா, செய்து முடித்தான். 6 நாள் கிரியை செய்தான், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தான். அப்போ பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புக்கு அடையாளமானவர், சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் சிருஷ்டிக்கு 6 நாள் எடுத்துக்கொண்டார், 7ஆம் நாளிலே ஓய்ந்தான். அல்லேலூயா. அதே போல நம் ஆண்டவராக இயேசு, அவருடைய வேலை என்ன? பிதாவின் சித்தம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையில் மனுக்குல மீட்புக்காக மரிக்கணும். நம்முடைய எல்லாருடைய பாவங்கள் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடையணும். நம் பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டு நம் எல்லாருடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக என்ன செய்யலாம்? இயேசு மரித்தான். அல்லேலூயா. மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். 3ஆம் நாளிலே இயேசு என்ன செய்தான்? உயிர்த்தெழுந்தான். ஆமென். இப்போ பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் கிரியையை என்ன செய்தான்? செய்து முடித்தார். குமாரனாகிய கிறிஸ்துவோ தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, ரட்சிப்பின் ஊழியத்தை கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். இயேசு கல்வாரி சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்படின்னா அவருடைய மீட்பின் கிரியையை பூரணமாக இயேசு செய்து முடித்தான். அப்போ பிதாவாகிய தேவன் செய்து முடித்தான் சிருஷ்டிப்பின் கிரியையை. இயேசு மீட்பின் கிரியைகளை கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று எல்லாம் என்ன செய்தான்? ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். மணவாளனாம் இயேசுவுக்கு மணவாட்டியாக சபையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பணி எப்ப முடியும்? அவருடைய செய்கை எப்ப முடியும்? மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியை கொண்டு போய் அவர் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பணி நிறைவடையும். அது போல தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடிக்க ஒரு உத்தரவாதத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாமும் செய்து முடித்தவர்களா இருக்கணும். கடந்த நாளில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களா நீங்க என்ன பண்ணணும்? நிற்கணும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக என்ன பண்ணணும்? நிற்கணும். எல்லாவற்றையும் செய்யணும். நாமும் செய்ய வேண்டிய உத்தரவாதங்கள் நமக்கும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனாலே பிலிப்பியர் 2:13 வாசித்தோம், ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். அப்போ ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம் அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரட்சிப்பின் 3 நிலைகள். ஒன்று கடந்த கால ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது கடந்த கால ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்போ இரண்டாவது நிகழ்கால ரட்சிப்பு. நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு, அதான் பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். மூன்றாவது வருங்கால ரட்சிப்பு. மூன்றாவது வருங்கால ரட்சிப்பு. ரோமர் நிருபம் 13:11 அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப காலம் சமீபமா இருந்தது போல இப்பவும் காலம் நமக்கு நித்திரையை விட்டு எழுந்தரிக்கத்தக்க நேரம் வந்து விட்டது என்ற நிலையிலே இந்த ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு நாம் நிறைவேற்றப்பட வேண்டியவர்கள், நிறைவேறி ஆகணும். அந்த ரட்சிப்பு நிறைவேற இரண்டாவது சந்தர்ப்பத்தில் சொன்னது போல ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அல்லேலூயா. நோவா பேழையை உண்டாக்க அவன் பட்ட பாடுகள் சாதாரணமாகி விடாது. 100 ஆண்டுகள் உழைப்பு, ரட்சிப்பு நிறைவேறணும். நாளை என் குடும்பமும் வருகிற பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து, பெரு வெள்ளத்தின் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நான் நீதிமானானது உண்மை, கிருபையினால் நீதிமானானேன் என்றாலும் எனக்கு தேவன் சில பணிகளை, சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். நான் உழைக்க வேண்டும். என் ரட்சிப்பு, என் குடும்ப ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அம்மன். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் அவன் ஓடையை செய்ய, அம்மன், பேழையை செய்ய அதிகமாக என்ன செய்தான்? பிரயாசப்பட்டான். அவைகள் எல்லாம் வார்த்தையினால் விவரிக்க முடியாத சரீர உழைப்பும், ஆவியின் உழைப்பும், ஆத்துமா உழைப்பும், அதனால் பெரிய ஒரு ரட்சிப்புக்கான பேழையை அவன் உண்டாக்கினான். பேழை உண்டானது. அல்லேலூயா. 7:1 ஆதியாகமம் 7:1. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போரும். நீயும் உன் வீட்டார் அனைவரும் 8 பேர்கள் அனைவரும் நீங்க என்ன பண்ணுங்க? பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். இந்த பேழை உண்டானது, உண்டாக்கப்பட்டது, அதனுடைய நிலைமைகள், அதனுடைய பிரயாசங்கள், நோவாவினுடைய கடின உழைப்பு, இரவு பகலென்று இளைப்பாராமல் ஆமென் தேவன் கொடுத்த அளவுகள், தேவன் கொடுத்த பணிகள், தேவன் கொடுத்த உத்தரவாதங்கள், பொறுப்புகளை நிறைவேற்று அவன் எடுத்துக்கொண்டு, அவன் குடும்பம் எடுத்துக்கொண்ட பிரயாசம் சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அதே போல விசுவாசியே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கும், எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்.
நான் விரும்பினதெல்லாம் நடக்கும், என் விருப்பத்தின்படி எல்லாம் என் விசுவாச வாழ்க்கை அமையும் என்று கற்பனை பண்ணாதே. அல்லேலூயா. விசுவாச மார்க்கம், விசுவாச பாதை கடினமானது. அப்போ கிருபை இருக்கு, தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, தேவனுடைய வசனம் இருக்கு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றாலும் விசுவாசியே, உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணும். உன்னுடைய பிரயாசம், ஆவிக்குரிய பிரயாசம், விசுவாச பிரயாசம், அல்லேலூயா, நீ தாங்குகிறவனாய், சகிக்கிறவனாய், பொறுத்து கொள்ளுகிறவனாய், உலகத்தில் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சகிக்கிற தன்மை மட்டும் போராடு. மற்றும் தெய்வீக காரியங்களில், தெய்வீக விஷயங்களிலே, தேவனுடைய ஆராதனையிலே, தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணங்களிலே நிலைத்து விசுவாசிகள் சில பிரயாசங்களை அனுபவிக்கணும், சில பிரயாசங்களை மேற்கொள்ளணும். ரட்சிப்பு நிறைவேற நாம் எல்லாம் பிரயாசப்பட வேண்டியவர்கள், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமா? அல்லேலூயா. நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? ஆண்டவருக்கென்று நாம் என்ன கஷ்டப்படுகிறோம்? ஆண்டவருக்கென்று நாம் விசேஷமாய் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. இவைகளை குறித்து எல்லாம் தேவனுடைய சந்ததியிலே நாம் கணக்கு கொடுக்கணும். வாசிங்க. முதலாவது, ரட்சிக்கப்பட்டோம். நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு 7 படிகள், ரட்சிப்பின் 7 படிகள். ஒன்று, மனம் திரும்புதல். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு தேவையான 7 அடிப்படை சத்தியங்கள். அல்லேலூயா. ஒன்று, மனம் திரும்புதல். நம்ம ஆண்டவராகிய இயேசு பகிரங்க ஊழியத்திற்கு வந்து முதல் பிரசங்கமே மார்க் 1:15 படி, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, அல்லேலூயா, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கம் பண்ணார். முதல் பிரசங்கமே என்னதான்? மனம் திரும்புங்கள். இப்போ இந்த மனம் திரும்புதலுக்கு முன்னே ஒரு விஷயம் நடந்திருக்கணும். மனம் திரும்புதல் என்று சொல்வது அதற்கு முன்னே நிகழ வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது நிகழ்ந்த பிறகுதான் மனம் திரும்புதல் உண்டாகும். அல்லேலூயா. மனம் திரும்புதல். இன்னைக்கு குணப்படாத ஜனங்களாலே, மெய்யான ஒரு மனம் திரும்புதல் இல்லாத ஜனங்களினாலே குடும்பங்கள் சீரழிகிறது. சரியான ரிப்பென்டன்ஸ் கிடையாது, சரியான மனம் திரும்புதல் கிடையாது, சரியான ரட்சிப்பு கிடையாது, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருந்தால், உண்மையா மனம் திரும்பி இருந்தால், அல்லேலூயா, அவர்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, தனி ஒருவருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, கணவனுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, புகுந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாய் இருப்பாங்க. அவர்கள் மனம் திரும்புதல் உண்மையானதா இருந்தா, மனம் திரும்புவதற்கு முன்பாய் நிகழ வேண்டிய ஒரு விஷயம், நான் தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் உள்ளவன், ஒரு குற்ற உணர்வு வரணும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் உள்ளவன், நான் குற்றவாளி, நான் ஒரு பாவி. இந்த உணர்வுக்கு பிறகுதான் என்ன உண்டாகும்? மனம் திரும்புதல் உண்டாகும். அப்ப மனம் திரும்புவதற்கு முன்னே என்ன உண்டாகணும்? குற்ற உணர்வு. நான் ஒரு பாவி, நான் இழந்து போன ஒரு பாவி, நான் குற்றமுள்ளவன், எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், நான் போகிற பாதை சரியல்ல, என் ஜீவியம் சரியல்ல, நான் குற்றமுள்ளவன், தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவன், தேவ சமூகத்தில் நான் குற்றமுள்ளவன், நான் ஒரு பாவி, நான் இழந்து போன பாவி, நான் கெட்டு போனவன். ஆமென். தன் குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது வருகிற மனம் திரும்புதல் தான் சரியான மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பினுடைய முதல் படி
இது ரட்சிப்பின் முதல் படி. ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்பணும். அல்லேலூயா. மீண்டும் நான் சொல்றேன், மனம் திரும்புவதற்கு முன்னாடி ஒன்று நம் மனதில் நிகழணும். நாம் குற்றமுள்ளவர்கள், நாம் இழந்து போனவர்கள், வழிதப்பி போனவர்கள். Praise the Lord. நான் பாவம் செய்தவன், நான் ஒரு பாவி என்ற உணர்வு, குற்றமுள்ளவன் என்ற உணர்வு, தன்னைத்தான் உணர்கிற ஒரு அனுபவத்திற்கு பின்புதான் என்ன உண்டாகும்? மனம் திரும்புதல். அதுதான் சரியான மனம் திரும்புதல். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. மனம் திரும்பினியா? மனம் திரும்பினேன். என்ன மனம் திரும்பினேன்? என்ன வாழ்க்கையில மாற்றம்? நடை, உடை, பாவனையில் மாற்றமா? பேச்சில் மாற்றமா? செயலில் மாற்றமா? குடும்பத்தில் மாற்றமா? இதில மாற்றம். எங்கே நீ மனம் திரும்பினான்? உன்னால் யார் ஆகிலும் இடறுகிறார்களா? அல்லேலூயா. ஜாக்கிரதை. சரி, நான் சொல்லுகிற வண்ணமாக வேத வார்த்தையின்படி மனம் திரும்பிட்டீங்க. அடுத்து இரண்டாவது படி, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவனோ ரட்சிக்கப்படுவான். எப்படி? விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுகிறவனோ ரட்சிக்கப்படுவான். நிறைய பேரு விசுவாச ஞான ஸ்நானம் என்று ரெண்டும் ஒன்னா மிங்கிள் பண்ணி பேசுறாங்க. நோ, விசுவாசம் வந்த பிறகுதான் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். கண்டாகை மந்திரியே தண்ணீர் வந்த ஒரு இடம் வந்தப்போ ரத பிரயாணத்திலே கண்டாகை மந்திரி கேட்கிறான், ஞான ஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை அப்படின்னு கேட்கிறான். அதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெற என்ன தடை? தடை ஒன்றுமில்லை, நீ முழு மனதோடு விசுவாசித்தால் தடை ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறேன் என்றான். ரதம் நிறுத்தப்பட்டது. கந்தாகே மந்திரிக்கு பிலிப்பு என்ன செய்தான்? ஞான ஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவனோ ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பின் முதல் படி மனம் திரும்புதல். இரண்டாவது படி விசுவாசம். மூன்றாவது படி சொல்லுங்க, ஞான ஸ்நானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 பாருங்க. முதல்ல 38 படிங்க. அப்போஸ்தலர் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஒருவேளை இந்த பகுதியில, இந்த வேத பகுதியில ஞான ஸ்நானம் என்ற வார்த்தை வராததினாலே மனம் திரும்புதலுக்கு அப்புறம் நேரடியா எங்க போயிடுறோம்? ஞான ஸ்நானத்துக்கு போயிடுறோம். ஆனா இந்த மனம் திரும்புதலுக்கும் ஞான ஸ்நானத்திற்கும் இடையில என்ன இருக்கணும்? என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அதுதான் மார்க்கு 16, 15, 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவனோ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்மையானதா? உன் ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பா? டெஸ்ட் யுவர் செல்ஃப். உடைய ரட்சிப்பு உண்மையானதா? வேஷமா? பகல் வேஷமா? மாய்மாலமா? வெட்கப்படு. ரட்சிப்பு உண்மையானதா இருந்தால் அல்லேலூயா,
அவர்கள் கனியினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் கனியினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. கனிகள் எது? கனிகள் எது? நம்முடைய கனிகள் நற்கிரியைகள். அல்லேலூயா. நல்ல செயல்கள், தரமான செயல்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், கவனிக்கணும், ஒன்று மனம் திரும்புதல், 2 ஞான ஸ்நானம், விசுவாஸ், 3 ஞான ஸ்நானம், 4 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. 5 உபதேசம், 5 உபதேசம், டாக்டரின். பிரைஸ் தி லார்ட். 6 அந்யோன்ய ஐக்கியம், இல்லைன்னா அந்யோன்யம். 7 ஜெபத்தில் அப்பம் பிட்கிறது. அல்லேலூயா. அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல். அல்லேலூயா. இதுதான் 7 சபையினுடைய உபதேசம். இது ரட்சிக்கப்படுவதற்கான அஸ்திவாரங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு இவைகள் மூல உபதேசங்கள், சபையினுடைய அஸ்திவார உபதேசங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரட்சிப்பை பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்லேலூயா, வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா நிற்கணும். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா நிற்கணும். நாம் செய்ய வேண்டியவைகள், மனம் திரும்பிட்டோம், விசுவாசித்தோம், ஞான ஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம். அல்லேலூயா. உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்ய ஐக்கியம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல், இவைகளை எல்லாம் நம்ம பெற்றோம். இதோடு நம்ம ரட்சிப்பு முடிஞ்சதா? ஃபுல்ஃபில் ஆச்சா? அல்லேலூயா. நோ. விசுவாசிகள் செய்ய வேண்டிய, கிரியை செய்ய வேண்டிய, செயலாற்ற வேண்டிய விஷயங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆவியில் ஆராதிக்கும். அல்லேலூயா. ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும், பிரைஸ் தி லார்ட், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல், ஆவியோடு உண்மையோடு. அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களிலே என்ன உண்டு? பிரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்பின் கம்பீர சட்டம் யாரால் உண்டாக்க முடியும் தெரியுமா? ரட்சிப்பின் கம்பீர சட்டம் உங்கள் கூடாரங்களிலே, உங்கள் வீடுகளிலே இருக்கணும்னா நீங்கள் ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஜனங்களுடைய வீடுகளிலே என்ன சட்டம் உண்டாகணும்? நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் சட்டம் உண்டாகும். அல்லேலூயா. அடையாளம் என்ன? மனம் திரும்பினவன், ஞான ஸ்நானம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே இருக்கிறவன், பிரைஸ் தி லார்ட், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், அப்புறம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற இந்த மனிதனுடைய கிரியைகள். ஆமென். இவன் உண்மையிலேயே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறவனானால் அந்த ஆராதனை ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்கே தொடரும்? கூடாரங்களில் தொடரும். அல்லேலூயா. எப்படி இருக்கு உங்கள் கூடாரம்? ரட்சிப்பின் கம்பீர சட்டம் இருக்கா, இல்ல வேற எதனா சட்டம் இருக்கா? அல்லேலூயா.
எங்க வீட்டுல மெய்யா கையை தூக்குங்க. தேவன் உங்கள் கைகளை பார்க்கிறான். எங்க வீட்டுல ரட்சிப்பின் சத்தம் இருக்கு அப்படி சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. தைரியமா யோசிங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. எங்க வீட்டுல என் குடும்பத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கூக்குரல் கிடையாது, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்புகள் கிடையாது, பேயினுடைய சேஷ்டைகள் கிடையாது, பிசாசினுடைய குரல்கள் கிடையாது, அலறல்கள் கிடையாது, ஓலங்கள் கிடையாது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம், வேத வாசிப்பு, ஜெபம், பாட்டு, ஆராதனை, அமைதியான சலசல நீரோடை போன்ற வேத வசனங்கள் எங்கள் வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. என்ன கைகளெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா? அல்லேலூயா. பிள்ளைகளையும் கவனிங்க, இங்கேயும் கவனிங்க. இல்லைன்னா இன்றைக்கும் மனம் திரும்பும். அல்லேலூயா. என்னுடைய கிரியை என் குடும்பத்திற்கு இடரானால் நான் ஒரு பாவி. என்னுடைய கிரியை என் குடும்பத்திற்கு இடரலானால், என்னுடைய பேச்சை என் குடும்பத்திற்கு இடரல் உண்டாக்கினால், சமுதாயத்திற்கு உண்டாக்கினால் குற்றம். என்னுடைய செயல் குடும்பத்திற்கு கேடு உண்டாக்கினால், காயம் உண்டாக்கினால், கூக்குரலாக எழுந்தால் பாவம். என்னுடைய செய்கை என் குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ சொந்தங்களுக்கோ பந்தங்களுக்கோ இடரல் உண்டாக்கினால் நீ மனம் திரும்பாதவள், மனம் திரும்பாதவள். அல்லேலூயா. உன் குடும்பம் கட்டப்படணும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் என்ன சத்தங்க இருக்கும்? என்ன சத்தம் இருக்கும்? நான் காரணமாகணும். என் குடும்பத்தினுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்திற்கு நான் காரணமாகணும். அல்லேலூயா. காரணமாகிறாயா? நீ எதற்கு காரணமாகிறாய்? நம்மை சுற்றிலும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்காங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவங்களான்னு கேட்கிறேன். சரியா தவறா பதில் சொல்லும். நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்களே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களான்னு கேட்கிறேன். இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை விட யாரதான் அதிகம்? ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதிகம். அவர்களை நாம் குற்றம் சொல்லவில்லை. அல்லேலூயா. என் தனிப்பட்ட கிரியை நான் என் மனைவிக்கோ, என் பிள்ளைக்கோ, என் பேர பிள்ளைக்கோ, என் சொந்தங்களுக்கோ, என் பந்தங்களுக்கோ நான் இடரல் உண்டாக்கின நான் ஒரு பாவி, மனம் திரும்பாதவன். அல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 1:22 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஒரு விசுவாசியருடைய கடமை என்ன? குடும்பத்திலாகிலும் சமுதாயத்திலாகிலும் சபையிலாகிலும் தனிப்பட்ட வகையில் சாட்சியாயினும். 1:22 யாக்கோபு. அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றி, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு பாட்டு இப்படி இருக்கு. ஆவியிலே எப்படி இருங்க? ஆனாலாக இருங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறது வேறு, அதன்படி செய்கிறது வேறு. அநேகர் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் கேட்கிறதின்படி, கேட்கிற விதத்தின்படி நடப்பது கிடையாது. அல்லேலூயா.
சொல்லொன்று, கேட்பதொன்று, செயல் ஒன்று, சம்பந்தமில்லை. உங்களை நீங்கள் எப்ப வஞ்சிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்ப வஞ்சிக்கிறீங்க? திருவசனத்தை கேட்கிறீங்க, அல்லேலூயா. ஆனால் அதன்படி என்ன செய்கிறதில்லை? செய்கிறதில்லை. விளைவு வேத வசனங்களை அறிந்தும் கேட்டும் அதன்படி செய்யாதவன் வஞ்சிக்கப்படுவான், ஏமாற்றப்படுவான், கைவிடப்படுவான். வெட்கப்படுங்க, வேதனைப்படுங்க. நம்முடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பாக செய்து அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, எபிரேயர் 4 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக பின்மாறி போவானால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். அப்புறம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு யூஸ்லெஸ். திருவசனம் கேட்கிறாய், கீழ்படுகிறாயா? ஆலயத்துல வந்த ஆடு, வெளியில போன பன்றி. நமக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது, இல்ல நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா விஷயம் என்னன்னா, அவர்கள் என்ன செய்யல? கேட்டவற்றை கேட்டபடி கை கொள்ளவில்லை. அதனால் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன பண்ணல? பிரயோஜனப்படல. 30ஆக 60ஆக 100ஆக பலன் தரவில்லை. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நீங்க கையை தூக்க போறது. நாங்கள் கேட்கிறோம், கேட்டபடியே நாங்கள் செய்கிறோம். தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படி, சபையில் கேட்கிற வசனத்தின்படி, வார்த்தையின்படி அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம், முட்டுக்களாக உள்ளத்தில் பதிந்து கொள்ளுகிறோம், எங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் அபியாசப்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. வேத வஸ்திரங்கள் எங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறது. வேத வசனங்களில் தான் எங்கள் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றவங்க கையை தூக்கணும். தைரியமா பேசலாம். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி. அப்ப வஞ்சிக்கப்படுவீர்கள். திருவசனத்தை நீங்க கேட்காமல் இருக்கிறது நல்லது. கேட்டீங்கன்னா, ஒன்று, கேட்கிற வசனம் உங்களை ரட்சிக்கும். விசுவாசித்தால், கீழ்ப்படிந்தால், அதன்படி நடந்தால், இல்லைன்னா இதே வசனம் உங்களுக்கு நியாய தீர்ப்பான். அல்லேலூயா. அது உங்களுக்கு சிட்சையா. ஆமென். அதனால் திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவச்சனமே, நான் சாட்சியா சொல்றேன், என்னை தாழ்த்தி நான் சொல்றேன். எனக்கு தேவன் 2 பிள்ளைகளை கொடுத்தார்.
ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறேன். இதுவரைக்கும் என் பிள்ளைகள் நிமித்தமா எங்கேயும் போயிட்டு எவனுக்கு முன்பாய் கையை கட்டி சாரி, என் பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்கடா, நான் எவங்கிட்டே போய் நின்னது. அல்லேலூயா. இதே என் மருமக்கள் வந்து 2 பேரும் இருக்காங்க, அவங்க சாட்சி. இவ்வளவு தைரியமா நின்று நான் பிரசங்கம் பண்றேன்னா, இல்ல நான் சொல்வதொன்று செய்வதொன்னா அவங்க சிரிப்பாங்க என்ன பார்த்து மறைமுகமா. என்ன வீட்டுல இப்படி பண்றாரு, இங்க வந்து இவ்வளவு பிரசங்கம் பண்றாரு, என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க அவங்க? ஹலோ, இங்க கவனிங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் என்ன வரைக்கும் என் பிள்ளைகளால எங்கேயும் கை கட்டி சாரி, ஒரு அப்பனா நான் ஜெயிச்சுட்டேங்க ஆண்டவருக்குள், கர்த்தருக்குள். அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஆண்டவருடைய கிருபையினால ரொம்ப வறுமையில, ரொம்ப கஷ்டத்துல, ஆமென், எல்லாவற்றிலும் சிறுமைப்பட்டு, எளிமைப்பட்டு, குறைவுபட்டு வாழ்ந்தவர்கள் தான். அல்லேலூயா. தாராளமா, ஏராளமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கிடையாது. வறுமையில, கஷ்டத்துல, பசியில, பட்டினியில, அப்படியெல்லாம் விசுவாசத்துல வளர்ந்தவர்கள் என்றாலும் praise the Lord, இந்த நாள் வரைக்கும் ஒரு அப்பனா நான் யாருக்கிட்டே முன்னாடி போய் சாரி மன்னிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு எதுவாகல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. praise the Lord. அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகளும் இனி வருகிற இளைய தலைமுறையும் அப்படித்தான் வளரும். சாயங்காலம் நான் சொல்றேன் சில விஷயங்களை. praise the Lord. தேவச்சனமே சொல்கிறேன். நாம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் ஏற்படாதுன்னு நான் சொல்றேன். திருவசனத்தை கேட்டு அருண்படி செய்கிறவர்களானால் இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ண மாட்டான். தேவன் அனுமதிக்கிறது அனுமதிக்காதது அது வேற விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிறது காரணம், நான் என் மருமகள்கிட்ட தனித்தனியா பேசும்போதும் சரி, என் பிள்ளைகள் கிட்ட பேசும்போதும் சரி, அவர்கள் குடும்ப உறவை பலப்படுத்தும்படியா தான் நான் பேசுவேன். பெனிட்டா ரைட்? ஐ எம் ரைட்? கரெக்ட் அம்மா? இல்ல பசங்க நீங்க மாற்றி சொல்றீங்கன்னா மாற்று அபிப்பிராயம் இருக்கு. எங்க பிள்ளைகள் கிட்ட நாங்க தனித்தனியா பேசும்போது அவர்களுடைய ஒற்றுமையை நான் பலப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை சில நேரங்கள்ல சின்ன கடுகளவு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட ஒரு போராகனாக நின்று நான் பிள்ளைகள்கிட்ட அட்வைஸ் கொடுப்பேன். பிள்ளைங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே எதையுமே வளர விட மாட்டேன், எதையும் பெருசா போக விட மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அது பிராக்டிக்கல் லைஃப். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு எது? வேத வசனம் தான். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தீர்வு எது? வேத வசனம் தான். என் பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு சாப்பிடலாம் நான் விசாரிப்பேன். அது சரிங்க என்னாச்சு, பிஸியா இருப்பாங்க சில நேரங்கள். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு சின்ன 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 புத்தியினங்கள் வரதான் செய்யும். என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி சில நேரங்கள்ல இருக்காது. ஏன் நமக்கே சில நேரங்கள்ல இல்லை. பிள்ளைங்க விஷயம் சொல்லணும் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தேவ சமூகத்துல நானும் என்னை ஊய்ட்டு ஆராய்ந்து நிதானிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நானும் என்னை ஆராய்ச்சி செய்வேன். உடனே எனக்கு கர்த்தர் வேத வசனத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்னுடைய சட்ட புத்தகம், பிரைஸ் தி லார்ட், என்னுடைய வேதம், பிரைஸ் தி லார்ட். எனக்கு எல்லா தீர்வும் இதுல இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் தீர்வு இதெல்லாம் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. அல்லேலூயா. இதுதான் என் சட்ட புத்தகம், இதுல எல்லாம் இருக்கு. என் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் அதுல இருக்கு. ஆமென். என்னை கடிந்து கொள்கிறது, என்னை சிட்சிக்கிறது, பிரைஸ் தி லார்ட், என்னை ஆற்றுகிறது, என்னை தேற்றுகிறது. தவறுகள் சிறிய சிறிய விஷயங்கள் வரும் பொழுது கண்டித்து உணர்த்துகிறது. நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறேன், என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன்.
நிதானித்து பார்க்கிறேன். வேத வசனத்தின்படி என்னை நான் கரெக்ட் பண்ணி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வேத வசனமே நமக்கு தீர்வு, வேத வசனமே நமக்கு ஜீவன். இதுவே நம்முடைய சட்ட புத்தகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருமணத்துல பைபிள் மாத்திக்குவாங்க. பைபிள் மாத்தி சிலரு மணமகன் கிட்ட பைபிளை கொடுத்து மணமகள் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் மணமகள் கிட்ட கொடுத்து மணமகனுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துருவாங்க. உடனே ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே பைபிள் மாத்திக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதை பார்த்த கேப்ரியல் அவர்கள் மட்டும் சரியா பண்ணதான் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை எதுல தேடுங்க? எதுல தேடுங்க? இதை குறிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வினாவுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையை எதுல தேடுங்க? இதுல தேடுங்க. இதுல இருந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கோங்க. இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க ஜெமிமாவோட மேரேஜில், சாவோட மேரேஜில். உங்க வாழ்க்கையை எதுல தேடுங்க? சில பைபிளை கொடுத்து ஜெபம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். நானும் அதை செய்வேன். பைபிள் மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை இதுல தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இதுல தான் இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க எதுல தேடணும்? பைபிள்ல தேடுங்க. இதுல எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்கு. அல்லேலூயா. இதில் இருக்கிறவைகளை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைகொள்ளுகிறவர்கள் எல்லாம் யாரு? பிரைஸ் தி லார்ட். மானுஷிகமா எங்கள் வாழ்க்கையிலும் குறைகள் வரும். நீங்க பிரசங்கிக்கிற எங்களை பெரிய ஆள நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். உடனே பிரைஸ் தி லார்ட். சட்ட புத்தகம் கையில இருக்கு, வசனங்கள் உள்ளத்துல இருக்கு. தேவன் உணர்த்த ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார். சரண்டர். ஆண்டவரே சரணாகதி. அல்லேலூயா. வேத வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை செல்லட்டும். கேட்கிறவைகளை விட்டு விடாமல், பிரைஸ் தி லார்ட், வஞ்சிக்கப்படாமல், தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? முற்றிலுமாய் உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய வசனங்களை கேட்கிற நீங்கள் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள். செய்யாம போன உங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள். அதனால நீங்க கேட்காமல் இருப்பதே மேல். கேட்டதை உங்களால செய்ய முடியவில்லை என்று வருமானால் அதை விட நீங்கள் கேட்காமல் இருப்பதே நலம். இந்த வேத வசனம் கீழ்ப்படிந்தால் இது உங்களை அல்லேலூயா மேன்மையாக வைக்கும், ஆசீர்வதிக்கும். ஆமென். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உங்களை கடிந்து கொள்ளும், உங்களை உணர்த்தும். கீழ்ப்படியும் பொழுது தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையான அம்சங்களையும் இந்த வேத வசனத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பிரம்மாண்டமா, ஆசீர்வாதமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அநேகருக்கு மாதிரியா, முன்மாதிரியா, தன்னன் மீது வைக்கப்பட்ட விளக்கா, உலகத்திற்கு ஒளியா, பூமிக்கு உப்பாக ஆசீர்வதிப்பா. கண்களை மூடுவோம். God bless you. எல்லா கண்களை மூடுங்க. மகிழ்ச்சியான இருதயத்தோடு தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்வோம். God bless.